Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது banking level questions. Okay, so exams வந்துட்டு நமக்கு நிறைய notifications வந்துட்டு இருக்கு and you have this clerk notification also. So இப்போ வந்து subjects நீங்க வந்து concentrate பண்ணும்பொழுது கொஞ்சம் speed level வந்து increase பண்ண try பண்ணுங்க. So இந்த மாதிரி வந்து question papers எல்லாம் உங்களுக்காக தான் வந்துட்டு போட்டுட்டு இருக்கோம். So அதனால என்ன பண்ணணும், அந்த விஷயத்துல இருக்கிற எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் ஒரு way of approach இருக்கு அப்படின்னும் பொழுது you have to learn things and put it into practice. Okay, so அதை அப்படியே கத்துட்டு அப்புறம் வந்து மறந்து போயிடக்கூடாது. ஸோ நமக்கு அது டைம் வந்து கொஞ்சம் கம்மியா எடுக்குது அப்படின்னும் பொழுது யூ ஹாவ் டு ட்ரை இட் அவுட் இன் யோர் ப்ராக்டிஸ் செஷன்ஸ். ஓகே, ஸோ நேராக எக்ஸாம்ல பண்ணாம இங்கேயே அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணா மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ வந்து எக்ஸாம்ல ஒரு என்ன சொல்றது, இன்னும் ஸ்பீடா எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஸோ இந்த கொஸ்டின் வந்தா அந்த நேரத்துல இருக்கிற டென்ஷனை பேலன்ஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். சரியா? ஸோ அதனால வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் கோ இன் டு த செஷன். ஸோ ஸ்டார்டிங்ல நமக்கு என்ன இருக்கு, காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸ்லாம் இதுக்கு ப்ரீவியஸ் பேப்பர் நீங்க பார்க்கும்பொழுதே உங்களுக்கு ஓரளவுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ இங்க I'll just tell you a gist of that. ஸோ இங்க வந்துட்டு கொஸ்டின்ஸ்ல இருந்து போக சொல்லி எப்பவுமே சொல்லுவேன், பிகாஸ் தட் இஸ் த சேஃபர் சைட். இஃப் இட் இஸ் ஸ்டோரி பேஸ்ட்னா மட்டும்தான் நீங்க கதையை படிச்சு அப்படியே ஆன்சர் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ ஐம் கோனா ரீட் திஸ் பர்டிகுலர் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ யூ கைஸ் ஆல்சோ ஜாயின் வித் மீ ஸோ தட் நமக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், இல்லை சர்ச் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங்ல என்ன கொடுத்துருக்காங்க, the US began trying to put people in space. Okay, so US என்ன பண்ணிருக்கு, they were like trying to put people. Okay, so அவங்களெல்லாம் ஸ்பேஸுக்கு அனுப்பணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க as early as 1961ல. Okay, so முன்னாடி. So 8 years later on July 20, 1969 அப்போ Neil Armstrong became the first human to step on the moon as part of the Apollo 11 mission. Okay, so in the Apollo 11 mission அதோட ரீசனுக்காக this was the first person, யாரு, Neil Armstrong தான் வந்து போயிருந்தாரு அப்படின்றத சொல்றாங்க. and apart from the, so இங்க ஒரு blank இருக்கு. so இந்த blank பார்த்துடுறீங்க, fine. அங்க என்ன நமக்கு தேவை, கிராமர் நாலேஜ் படி the பக்கத்துல நமக்கு என்ன வரும், நமக்கு ஒரு noun வரும். so இதெல்லாம் நம்ம யோசிச்சு வச்சுக்கணும். so theன்றது it is a definite article that is used. Okay, let's continue reading. Of space exploration itself. Okay, so apart from the dash of space exploration itself, NASA என்ன பண்ணிருக்கு, endeavor to send Americans to moon again is to demonstrate American leadership in space and to establish a strategic presence on moon while expanding the US global economic impact. Okay, so US உடைய leadership இது பண்றதுக்காக பிளஸ் அவங்க அந்த ஸ்பேஸ்ல போய் சில விஷயங்களை வந்து என்ன சொல்றது, பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணணும். இந்த காரணத்துக்காக வந்து they were sent. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் 1961லயே பீப்புள் அனுப்பணும்னு யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் அப்போலோ மிஷன்ல நேல் ஆம்ஸ்ட்ராங் தான் ஃபர்ஸ்ட் போனாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதுல என்ன விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்க லீடர்ஷிப்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க. ஸோ நாசான்றது யூஎஸோட ஸ்பேஸ் ஏஜென்சி, யூ நோ தட் ரைட். இது வந்து படிக்கும் பொழுது தெரியும், கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தீங்கனாலும் இந்த விஷயங்கள் நமக்கு கண்டிப்பா தெரியும். ஓகே, ஸோ ஃபாலோயிங் தட் யூ ஹாவ் அ போல்ட் வேர்ட். ஸோ இதை வந்து கொடுத்துருக்காங்கன்னா மோஸ்டா வந்து இதோட சினோனிம் ஆன்டோனிம் கேட்பாங்க. ஸோ பார்க்கும்பொழுதே அந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற மீனிங் வந்துட்டு நமக்கு என்ன வரும்னு யோசிச்சுக்கோங்க. இம்பாக்ட்டுக்கு நமக்கு பெரிய மேட்டர் கிடையாது, யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் ஆன்சர்ஸ். பட் தென் இஃப் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் வேர்ட் யூ ஷுட் நோ த மீனிங் ஆர் என்ன சொல்றது, மீனிங் ஆஃப் த பர்டிகுலர் சென்டென்ஸ். அப்போதான் நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஸோ இதுல இருந்தே வந்து அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ இம்பாக்ட் இஸ் நத்திங் பட் ஒரு கான்சிக்வன்ஸ், ஒரு பின் விளைவு, வாட் இஸ் த காஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? Okay, so in 1959 the Soviet Union's uncrewed Luna 1 and 2 became the first rover to visit the moon. Okay, so மூணுக்கு போன ரோவர்ல இந்த லூனா 1ம் 2ம் வந்துட்டு என்ன சொல்றாங்க, சாவியத் யூனியன் பண்ண ஒரு uncrewed thing அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Okay, so next is following that before the US sent the Apollo 11 mission, so அவர் போனார்ல அது to the moon, it sent 3 classes of robotic missions between 1961 and 68. அப்போ அந்த 8 இயர்ஸ் கழிச்சு பண்ண விஷயம்னு சொல்றதுக்கு அந்த கேப்லயே 3 வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆஃப்டர் ஜூலை 1969 12 அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனட்ஸ் வாக்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன் அன்டில் 1972. அப்போ 72 வரையும் பாத்தீங்கன்னா 12 அமெரிக்கன்ஸ் were sent. ஸோ அவங்க பிளான் பண்ணபடி 1961ல இருந்து 72க்குள்ள அவங்க வந்து அந்த கால்குலேஷன்ல எவ்வளவு பேர் போயிருக்காங்கன்றதெல்லாம் சொல்றாங்க. ஸோ டுகெதர் த அப்போலோ ஆஸ்ட்ரோனட்ஸ் brought back over 382 kg of lunar rock and soil back to earth for study. So அங்க இருக்கிற சாயில 382 kgs இங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அவங்க டிராவல் பண்ணி போனாங்கல்ல,
ஸோ அங்கேருந்து வரும்பொழுது கொண்டு வந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஓகே, லெட்ஸ் ஃபாலோ. ஸோ தென் இன் த 1990s the US resumed lunar exploration with robotic missions. அப்புறம் வந்து செமெண்டைன் அண்ட் லூனார் ப்ராஸ்பெக்டர்ஸ். ஸோ இது வச்சு வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2009ல it began a new series of robotic lunar missions. ஸோ 2009ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, புதுசா ஒரு robotic lunar mission பண்ணியிருக்காங்க with the launch of lunar reconnaissance orbiter, அதாவது LRO அப்படின்னு சொல்றாங்க, அண்ட் லூனார் கிரேட்டர். ஸோ கிரேட்டர் அப்சர்வேஷன்னா அந்த ஒரு குழி மாதிரி இருக்கும் சரிமா, நம்ம வந்து முன்னாடி இருக்க செஷன்ஸ்லேயே பார்க்கும்பொழுது அது என்ன அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அதோடைய இதை வந்து சர்ஃப் பண்ணி பார்க்க சொன்னேன். ரோவர்னா என்ன சொல்லி கொடுத்துருப்பேன், இங்கே வந்துட்டு மிஸ்ஸைல்னு என்ன சொல்லியிருப்பேன், ட்ரோன் சொல்லியிருப்பேன், கிரேட்டர் இதெல்லாம் நம்ம பர்சிவரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பேராஜம்பிள்ஸ் நினைக்கிறேன், அதை பார்க்கும்பொழுது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ யூ கைஸ் ஹேவ் டு ரீகால் திங்ஸ். இப்போ தெரியல அப்படின்னா பேரை போட்டு பாருங்க, அது என்னன்னு தெரியும். ஸோ அந்த ரிலேட்டடா தான் நமக்கு இந்த பர்டிகுலர் பேசேஜ் இருக்கு. ஓகே, சரி. அப்சர்வேஷன்ஸ் அண்ட் சென்சிங் சேட்டலைட் வந்து பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ரீசென்ட்லி, ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க ஒரு சென்டென்ஸ்னா கண்டிப்பா வேர்ட் ஸ்வாப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரீட் பண்ணும்பொழுது கொஞ்சம் முன்னாடி இருக்க பேராகிராஃபோட லிங்க் பண்ண மாதிரியே ரீட் பண்ணுங்க. அப்போ நீங்க அனலைஸ் பண்ற மீனிங் வந்து ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ சடனா போய் நடுவில் ஒரு பிக் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வாசிக்கிறதுக்கும் ஃப்ளோல ரீட் பண்ணும்பொழுது நம்ம கண்டுபிடிக்கிற விஷயங்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்றேன், சரியா? ஓகே, ஸோ ரீசென்ட்லின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்வர்ப் செஷன்ஸ்லாம் நீங்க எரர் ஸ்பாட்டிங் பார்த்துருந்தீங்கன்னா what do you mean by recently அப்படின்னா it is a adverb that is explaining the particular sentence. Okay, so ஒரு sentence முன்னாடி fortunately, recently இப்படிலாம் கொடுத்தோம்னா அது adverb அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ NASA published, ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃபுல் சென்டென்ஸையும் குவாலிஃபை பண்ணுது இந்த adverb. NASA வந்து published the program for its Artemis outline. ஓகே, ஸோ அங்க வந்து இது தப்பு இருக்குல்ல. ஓகே, ஸோ இங்க வந்து த ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ த பக்கத்துல நவுன் இருக்கு. ஃபார் இட்ஸ் ஆர்டமிஸ் அவுட்லைன் விச் பிளான்ஸ் டு. ஸோ ஆர்டமிஸ் இஸ் அவுட்லைன் ஆர் வாட், அது வந்து ஃபர்ஸ்ட் யோசிங்க. விச் கொடுத்துருக்காங்க, அப்போ விச்னா இட்ஸ் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தட் இஸ் யூஸ்ட். விச் பிளான்ஸ், அப்போ விச்ன்றது யாரை சொல்றாங்க, நாசாவை விச்னு நீங்க சொல்ல முடியாது, பிகாஸ் இட்ஸ் லைக் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வேர் அந்த ஸ்பேஸ் ஏஜென்சியை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விச் பிளான்ஸ் டு சென்ட் த. அண்ட் ஒன் மோர் திங் இஸ், நீங்க இங்க ரிலேட் பண்றதுக்கு முன்னாடி இது வந்து இட்ஸ் ரிலேட்டிவ் ப்ரொனவுன், முன்னாடி இருக்க ஆன்டிசிடென்ட் தான் சொல்லும். ஸோ அதுவும் நம்ம ஞாபகத்துல இருக்கணும். பிளான்ஸ் டு சென்ட் த நெக்ஸ்ட் மேன் அண்ட் ஃபர்ஸ்ட் விமன் டு த லூனா ஸ்பேஸ் பை த இயர் 2024. ஓகே, ஸோ 2024க்குள்ள இதை பண்ணோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆர்டமிஸ் இஸ் அ ப்ரோக்ராம். ஆக்சுவலி வந்து அவுட்லைன் கிடையாது, ப்ரோக்ராம். ஸோ அந்த அவுட்லைனை அந்த ப்ரோக்ராம்ல சொல்றாங்க. அப்போ நாசா பப்ளிஷ் த அவுட்லைன் ஃபார் இட்ஸ் ஆர்டமிஸ் ப்ரோக்ராம் விச், அந்த ப்ரோக்ராம் விச் பிளான்ஸ். அப்போ ப்ரோக்ராம்ன்றது சிங்குலர், அப்போ விச்ன்றது இந்த ப்ரோக்ராமை குறிக்குது. அதனால நமக்கு சிங்குலர் வேர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதா? ஸோ இதை எதுக்கு நம்ம இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம்னா வேர்ட் ஸ்வாப். ஸோ யூ ஹாவ் திஸ் பி அண்ட் சி interchanged in this particular sentence. So அதுக்காக தான் ஸ்ட்ரெஸ் பண்ணி இங்கே வாசிக்கிறோம். கொஸ்டின்ல போய் நீங்க இருக்கான்னு பார்த்து டிக் போடுறது மட்டும் தான் பண்ண போறோம். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. The last time NASA sent humans to the moon was in 1972 during the Apollo lunar mission with the Artemis program. ஸோ இங்கேயே நமக்கு இருக்கு, கண்டினியூ பண்ணி வாசிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் இங்க இருக்கு. ஓகே, ஸோ அதனால இந்த இடத்துல அவுட்லைன் வராது, அந்த இடத்துல ப்ரோக்ராம் வரும்ன்றது தெரியும். ஸோ சப்போஸ் தெரியாம கண்டினியூ பண்ணி ரீட் பண்ணீங்கன்னா க்ளூஸ் வந்து அடுத்த சென்டென்ஸ்லேயே இருக்கு. ஸோ நாசா விஷஸ் டு டெமான்ஸ்ட்ரேட், ஓகே, ஸோ நியூ டெக்னாலஜிஸ் கொண்டு வரணும், கேப்பபிலிட்டிஸ் அண்ட் பிஸ்னஸ் அப்ரோச்சஸ் தட் வில் அல்டிமேட்லி பி நீடட் ஃபார் த ஃபியூச்சர் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் மாஸ். ஸோ அந்த ஃபியூச்சர் மாஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பர்பஸ்க்காக வந்து இந்த பர்டிகுலர் கேப்பபிலிட்டிஸ் ஒரு புது டெக்னாலஜிஸ் கொண்டு வரது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ப்ரோக்ராம், த ப்ரோக்ராம்னா என்னது, முன்னாடி சொல்லியிருக்க ஒரு விஷயத்தை பத்தி சொல்றோம்னா த ப்ரோக்ராம். அ ப்ரோக்ராம்னு சொன்னோம்னா எதை வேணா நம்ம சொல்ல முடியும், we are not specifying anything அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதெல்லாம் நம்ம continuous sessions பார்க்கும்பொழுது புரிஞ்சிருக்கும். Okay, so the program is divided into 3 parts. The first, called Artemis 1, is most likely to be launched next year and involves an uncrewed flight to test the SLS. SLS னா நமக்கு மேல கொடுத்திருப்பாங்க, அதோட அப்ரிவேஷனுக்கு என்னன்ட்டு, and Orion spacecraft. So இதுக்காக வந்து they have launched this Artemis program. Okay, so அதோட sketch எல்லாம் சொல்றது. Next, Artemis 2 அப்படின்னா will be the first crewed flight test. Okay, அது வந்து uncrewed ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து crewed னா people will be going and is targeted for 2023 அப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Artemis 3ல will land astronauts on the moon's south pole in 2024. Okay, so 3 programs. So 3 programsல
இந்த பர்டிகுலர் ஆர்த்தமிஸ்ன்றது தான் பண்றாங்க. ஸோ 1, 2, 3 பொழுது எந்த இயர் என்ன நடக்கும்ன்ற விஷயங்களை எல்லாமே they have draft. Okay, they have drafted it. Okay, okay, let's continue. So for NASA, going to the moon involves various elements such as the exploration ground systems, அதுக்கப்புறம் வந்து space launch system SLS. இதை தான் நம்ம அங்க பார்த்தோம். ஓகேயா, Orion, the spacecraft for lunar mission. Orion என்னது spacecraft lunar missionக்காக, gateway lunar landers, modern human landing system தான் இங்க சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து அந்த அர்த்தமிஸ் ஜென்ரேஷன் ஸ்பேஸ் சூட்ஸ் ஆர் ரெடி. ஓகே, ஸோ அதுக்கான ஸ்பேஸ் சூட்ஸ் கூட போடுவாங்கல்ல. ஸோ தட் ஆல்சோ இஸ் ரெடி. ஸோ நாசாஸ் நியூ ராக்கெட் கால்ட் SLS. ஸோ இந்த SLS தான் மேலே நமக்கு கொடுத்துருந்தாங்க இந்த இடத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி பேசும்பொழுதே அந்த விஷயத்த பார்த்தோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்த்தமிஸ் ப்ரோக்ராம் அப்போ பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னது. ஸோ அதை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. வில் சென்ட் ஆஸ்ட்ரோனட்ஸ் aboard the Orion spacecraft a quarter of a million miles away from the Earth to the lunar orbit. Okay, so இந்த ஆர்பிட்டுக்கு இட்ஸ் somewhat miles away-வா இருக்கிற இடத்துக்கு அனுப்புவாங்க. So once the astronauts dock Orion at the gateway, which is a small spaceship in orbit. Okay, அது ஒரு small spaceship Orionன்றது. So அந்த இடத்துல போயிட்டு அவங்க இருந்துட்டு around the moon, they will be able to live and work around the moon, and from the spaceship will take expeditions to the surface of the moon. Okay, so அந்த இடத்துல இருந்து மற்ற விஷயத்தெல்லாம் அவங்க பண்ணுவாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் they're sending people. Okay, so நல்லா ஒரு ஸ்டோரி நமக்கு ஸ்பேஸ்ல நடந்த ஒரு விஷயங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டா அதோட மீனிங்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும், பிளஸ் அந்த கதையும் புரிஞ்சிருக்கும், யார் ஃபர்ஸ்ட் வந்து நாசா இதுல இருந்து ஸ்டெப் இன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களும் நமக்கு எக்ஸ்ட்ரா அடிஷனல் நாலேஜா இந்த பேராகிராஃப் ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ we are going to solve the question. ஸோ எல்லாமே நமக்கு இப்போ தெரியும். ஸோ இப்போ we are going to just read it and solve. So what are the Soviet operated missions on the lunar space? Soviet பண்ணது எதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க வந்து சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா எப்படி வந்து கண்டுபிடிக்கணும்னா, இந்த சாவத்ன்ற பேர் இருக்குல்ல, அது எங்க இருக்கு நம்ம பார்த்த இடம். ஸோ இங்க இருக்கு. அப்ப uncrewed Luna 1 and 2 became the first rover to visit the moon. So this is the clue word. So அதை வச்சு தான் நம்ம தேடணும். So they have developed a new rocket called space launch கிடையாது. They have sent the first person to know the missions are Luna 1 and 2 are the first rovers to visit the moon. So இப்போ தான் நம்ம படிச்சோம். ஸோ இப்போ இங்க இருக்க ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 2. ஸோ க்ளூ வேர்ட் இஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா டிஃப்ரெண்ட் வேர்டை சர்ச் பண்ணாலே அதுக்கு நியர்பை ரீட் பண்ணா ஆன்சர் கிடைக்கும். ஆனா இன்டைரக்டா இருக்கணும், டஃப்பா இருக்கணும்னா அது பக்கத்துல இல்லாத மாதிரி ஒரு ஆன்சர், ஆர் நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி ஆன்சர்ஸ் இப்படி நமக்கு எக்ஸாம்ல கொடுப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ வாட் ஆர் த எக்ஸ்பெக்டட் அவுட்கம்ஸ் ஃப்ரம் த ஆர்த்தமிஸ் ப்ரோக்ராம் பை நாசா? ஸோ அதுல இருந்து அவுட்கம்ஸ் என்னது இந்த ப்ரோக்ராம் பண்ணதுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டு டெமான்ஸ்ட்ரேட் unparalleled impact on global economy, to demonstrate new technologies capabilities for Mars exploration. இது நம்ம படிச்சோம்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டு டெமான்ஸ்ட்ரேட் business approaches for upcoming lunar missions, to demonstrate the sovereignty over the space research. No, so actual answer is option 2. இதை நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க டெக்னாலஜிஸ் கேப்பபிலிட்டிஸ்ன்னு படிச்சோம். ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ தெளிவா படிக்கும் பொழுது நம்ம ரெஃபரே பண்ணாம ஆன்சர்ஸை கண்டுபிடிக்க முடியும், கான்ஃபிடென்ட்டா போடவும் முடியும். சரியா? ஸோ வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ் தட் ஆர் இன்வால்விங் வைல் கோயிங் டு த அப்கமிங் லூனா மிஷன்? ஸோ வாட் ஆர் த திங்ஸ் எலிமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இட் இன்க்ளூட்ஸ் கிரவுண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன், த ஸ்பேஸ் அண்ட் த ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம். ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ ground exploration. So இந்த word நம்ம படிக்கும்போது பார்த்தோம். If you have a doubt, just check it. இங்க பாருங்க. இப்போ NASA going to the moon involves various elements. என்ன? exploration ground system, the space launch system. So இதை தான் சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் 3. ஓகே, ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ ஒன்று படிச்சுட்டு வேற ஏதோ ஒன்று போட்டுறக்கூடாது. ஓகேயா? ஸோ யூ ஹாவ் டு பி little alert. Next one. So choose the true statement from the given option in according to the above passage. So எது ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல ட்ரூன் கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பா பேசேஜ் ஃபுல்லா தெரியணும். ஸோ பேசேஜை வந்து படிக்காம இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண வேண்டாம். இன்னொன்று எடுத்தோன்னு ஆன்சர் பண்ண வேண்டாம். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கொடுத்துருந்தாங்கன்னா உங்க டைமை எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்? கடைசியா எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ண பிறகு இதை ஆன்சர் பண்ணுங்க. ஸோ தட் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போதே பாதி நாலேஜ் கிடைச்சிரும். ஸோ சிலது எலிமினேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த டிப் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஜஸ்ட் ட்ரை இட் when you practice the particular question. So US resumed lunar exploration with robotic missions.
Clementine and Lunar Prospector in 2009. So in the statement nam pathama 2009 dana. Okay, so Orion is a spacecraft used for the upcoming lunar mission. So enna ketirukanga first true dana ketirukanga. True statement from the given according to the above passage. So NASA's Artemis program plans to send next man and first women to the lunar surface by 2024. So this was there. ஓகே ஸோ இங்கே 3 வந்து கன்ஃபார்மாக வரப்போகுதுன்னு தெரியும். 3 கன்ஃபார்மாக வரப்போகுதுன்னா இந்த ஆப்ஷன்லாம் போயிருச்சு. இப்போ நம்ம என்ன செக் பண்ணோம், 1 மட்டும் செக் பண்ணால் போதும். ஸோ 1 வரல அப்படின்னா நமக்கு 4 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே சரி. ஸோ இப்போ வந்து இந்த லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன் வித் ரோபோட்டிக்ஸ் 2009ன்றது தான் நம்மளோட க்ளூ வேர்ட். ஸோ வேகனா சர்ச் ஃபார் தேட். 2009 பற்றி எங்கேயாச்சும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். பார்த்த மாதிரி தான் இருக்கு, அங்க இருக்கு. In 2009 it began a new series of robotic lunar missions with the launch of the lunar reconnaissance orbiter. Okay, so LRO இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. Then in 1990s the US resumed lunar exploration with robot. எவ்வளோ ட்விஸ்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க 2009ல கொண்டு வந்த விஷயங்கள் இது. ஓகே ஸோ 1990ஸ்ல கொண்டு வந்தது தான் இது. ஸோ 2009ன்னு சொல்லி இந்த விஷயத்த கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் நாட் பாசிபிள். புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நாட் பாசிபிள்னா நமக்கு ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். ஸோ இது எல்லாம் 3 வந்ததுனால எலிமினேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செக்கே பண்ணாம ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ இதுல நீங்க கண்டுபிடிக்கணும் எதுவுமே தெரியலனா இயர்ஸ் இருக்கிற மாதிரி வேல்யூஸ் ஆப்ஷன்ஸ் எடுத்து சர்ச் பண்ணுங்க. பிகாஸ் இட் பி ஈஸி ஃபார் யூ டு சர்ச் இன் த காம்ப்ரிஹென்ஷன். ஸோ தெரியல அப்படின்னும் பொழுதும். Okay, next one. So in the passage, a sentence has been underlined and this sentence 4 words have been given. Okay. So இங்க என்ன சொல்லிருக்காங்க, அந்த word swap தான் சொல்லிருக்காங்க. நம்ம எங்க மாத்தணும், அந்த Artemis program அப்படின்னு சொல்லிட்டு மாத்தணும். So அப்படி மாத்தும் பொழுது இந்த இடத்துல என்ன வருது, C வருதுல, அவுட்லைன் இங்க வந்துருச்சு, ப்ரோக்ராம் வந்து Artemis program அப்படின்னு பார்த்தோம். ஸோ B and C interchange option 2 தான். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண டைம் அங்கே நமக்கு இங்கே போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ மோஸ்ட் சிமிலர் வேர்ட் endeavor. ஸோ endeavor is you make lot of efforts, right? very hard effort தான் நம்ம endeavor அப்படின்னு சொல்லுவோம். very hard effort. ஓகே சரி. ஸோ இங்கே பாசிவிட்டி, ஸோ ஆக்டிவிட்டி ஒழுங்காக பண்ணாமல் இருக்கிறத சொல்லலாம், பாசிவ் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஓகே ஸோ ஆக்டிவாக இருந்தாங்கன்னா எல்லாமே செய்வாங்க, ஆக்டிவிட்டியோட இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இங்கே நமக்கு சினோனிம் கேட்டதுனால ஆப்ஷன் 3 will be the right answer. ஸோ அங்கேயே நமக்கு ஆன்சரும் கொடுத்துருக்கு. ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே ஸோ இம்பேக்ட் கேட்டிருக்காங்க, அங்கே நம்ம இம்பேக்ட்னு பார்த்தோம். ஸோ அப்படின்னா என்னது, விளைவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஸோ விளைவு இல்லாமல் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நமக்கு விளைவே இருக்காது, அதை பண்ணி பிரயோஜனமே இருக்காது. ஸோ ஆப்போசிட்னும் பொழுது ஆப்ஷன் 4 will be the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே ஸோ பிளாங்கை ஃபில் பண்ணணும். ஸோ பர்பஸ், எக்ஸப்ஷன், ரெலிவன்ஸ், ரியாக்ஷன். ஸோ என்ன சொல்லலாம் இந்த இடத்துல, பிளாங்க்ல நமக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, நமக்கு ஒரு noun தேவைப்பட்டுச்சு. apart from the dash of space exploration itself. So itself is a reflexive pronoun. So where apart from the dash of space exploration. So என்ன வரும் நமக்கு, எக்ஸப்ஷன்லாம் சொல்ல முடியாது, பர்பஸ்ன்னு சொல்லலாம். Okay, so apart from the purpose of space exploration itself, NASA வந்து endeavor, so it has made an effort to send Americans to moon ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். So இங்க என்ன நமக்கு ஆன்சர் வரும், அப்போ option 1 will be the right answer. Okay, so let's move to the next question. Okay, next நமக்கு இங்க paragraph இருக்கு. பட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க, in each of the questions below 4 sentences are given which may or may not contain an error. So இருக்கலாம் இல்ல இல்லாமலும் இருக்கலாம். So choose the one that is grammatically as well as contextually correct and meaning. Okay, so அதாவது கரெக்டா grammatical error இல்லாத ஸ்டேட்மெண்ட் நம்ம பிக் பண்ணணும், not error statement. So அதை வந்து மேல கொடுத்திருக்காங்க, be little alert when you read things. Okay, so none of the sentence is correct னா அப்போ option 5 நம்ம மார்க் பண்ணோம். So where all incorrect ன்றதை கொடுத்திருக்காங்க. Okay, so let's start reading. The decision was based up. Based up based on. So இங்க பாருங்களேன், ரெண்டு preposition ஒண்ணா இருக்கு. So first of all first optionே வராது. பட் இங்க third decision சிங்குலரா இருக்கு, wasன்றது கரெக்டா இருக்கு, இங்கே போயிருச்சு. ஓகேயா, let's continue. So grammatical errors இருந்தா அங்கே quit பண்ணிருங்க. So third decision was based on. Okay, so அப்ப இங்க ஏதாச்சும் நம்ம clues இருக்கா, thirdல third decision was based on. Okay, so third decision was based up. So இங்க 4 போயிருச்சு. Okay, இப்போ நமக்கு 2 and 3 தான் இருக்கு. அப்ப the decision was based on the proportion of overseas travelers in quarantine in Australia. Okay, so which கொடுத்திருக்காங்க, இங்க who கொடுத்திருக்காங்க. Okay, so நம்ம வந்து படிச்சதுல pronounsல
what is it, just a moment. Okay, so pronouns நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அதில் வந்து என்ன படித்தோம், ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். ஸோ அந்த ப்ரொனவுனில் என்னெல்லாம் நமக்கு வரும், who இருக்கு, ஓகே, then after that it is which and whose. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், whose, whom யூஸ் பண்ணுவோம், and after that it is that. who எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நம்ம ஒரு பர்சனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, which எதுக்கு யூஸ் பண்ணுவோம், animals, things. ஓகே, ஸோ பேபிஸ் கூட சொல்லலாம். whose is பொசசிவ் கேஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு பொசஷன் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா whose யூஸ் பண்ணலாம். whom is objective case and person. who நம்மொழுது subjective caseல person. அப்போ thatனா நம்ம thingsக்கு யூஸ் பண்ணலாம். and இன்ஃபார்மலா இருக்கிற பர்சன் பத்தி நீங்க சொல்றீங்கன்னா whoக்கும் யூஸ் பண்ணலாம், நம்ம whichக்கும் யூஸ் பண்ணலாம். இதே that you can use it for both who and which in informal case. ஃபார்மல்னா இது ரெண்டுத்தையும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அதில் தெளிவாக இருந்துக்கோங்க. ஸோ இஃப் யூ கைஸ் வாண்ட் யூ கேன் டேக் நோட்ஸ் ஃப்ரம் திஸ். ஓகே, சரி. ஸோ இப்போ இங்கே பார்க்கும் பொழுது நமக்கு 2 and 3 ஆப்ஷன் இருந்தது. ஸோ 2 and 3ல நமக்கு இங்க என்ன வந்துருச்சு, who இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னேன். இந்த இடத்துல பார்க்கும்போது which இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், சரியா? ஸோ இந்த who and which, ஓகே, ஸோ ரெண்டுமே யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க, எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, இங்க which சொல்லியிருக்காங்க, இங்க who சொல்லியிருக்காங்க. The decision was based on the proportion of overseas travelers in quarantine in Australia. So இந்த travelers பொழுது it is a person. So எங்க whichக்கான வேலை இருக்கு, நமக்கு option 2 will be the right answer. புரியுதா? So எதை வந்து ரிலேட் பண்ணுது, ஓகே, so in quarantine Australia who have, okay, and you have over there. அப்ப haveனா நமக்கு travelers தான் சொல்றாங்க, which is a plural verb that is given. புரியுதா? Okay, so let's move to the next question. Next one. Next question என்ன கொடுத்திருக்காங்க, US military is meant to stand apart but to buttress. Buttressனா என்ன அர்த்தம்னா to support. ஓகே, சரி. ஸோ அதோட மீனிங் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நார்மலாக ஒரு சென்டென்ஸ்ல பட் கொடுத்துருக்காங்கன்னா யூ நீட் அ பாசிட்டிவ் அண்ட் யூ நீட் அ நெகட்டிவ். ஸோ யூ டோன்ட் ஹேவ் நெகட்டிவ் சென்டென்ஸ் இன் போத் த பார்ட். ஓகே, ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அங்கே சப்போர்ட் கொடுக்குறாங்க, இங்கே வந்து மென் டு ஸ்டாண்ட் அ பார்ட். ஓகே, ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் அ பார்ட், பட் ஃபுல்லாக பிரிஞ்சு நிற்கிறாங்கன்னு கிடையாது. ஓகே, டு ஸ்டாண்ட் அ பார்ட் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்ததுல இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னா யூஎஸ் மிலிட்ரி isn't meant, isn't உடைய கான்ட்ராக்ஷன் is not. ஓகே, ஸோ இஸ் நாட் தான் நம்ம isn't அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதோட கான்ட்ராக்ஷன் I've written. ஓகே, ஸோ யூ ஹேவ் அ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஓவர் தேர் அண்ட் யூ ஹேவ் பட் இயர். ஸோ பட்னும் போது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். ஸோ இதுவும் போயிடும், ஏன்னா வந்து இங்கேயும் நமக்கு பாசிட்டிவ் தான் இருக்கு ரெண்டு பக்கமும். ஃபர்ஸ்ட்டும் தேர்டையும் எலிமினேட் பண்ணுங்க. ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்க, ஓகே, ஸோ அதே மாதிரி நமக்கு ஃபோர்த் இருக்கு. புரியுதா? ஸோ அப்போ பட்னும் பொழுது பாசிட்டிவ் நெகட்டிவ் நமக்கு கரெக்டாக வந்துச்சு. இப்போ வேற என்ன விஷயம், we have to compare and see. இப்போ 2க்கும் 4க்கும் இருக்கிற வித்தியாசம் வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Okay, so let's continue reading. So US military isn't meant to stand apart but to support US. So but to buttress US diplomacy and advance a foreign policy that employs all of our instruments of national power. So இங்க வந்து ஓகே இருக்கா? Okay, so அங்க என்ன கொடுத்திருக்காங்க, all of our instruments of national power. Okay, so the difference is பட் டு பட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. 2 பக்கத்தில் நம்ம V1 யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் 2வும் போயிருச்சு. ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ பி லிட்டில் குவிக். ஸோ இங்கே வந்து போர்டில் சால்வ் பண்ணும்பொழுது மைட் பி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால டைம் வந்து எடுக்கலாம். பட் இந்த மாதிரி விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது யூல் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் இன் அ மினிட். ஓகே, ஸோ டோன்ட் கோ பியாண்ட் தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். So as Indians are a diverse genetic group. Okay, so கொடுத்திருக்காங்க. கொடுத்திருந்தா singular nouns தான் யூஸ் பண்ணுவோம். So you have singular nouns. Diverse is what? It's a adjective. So நம்ம adjective-ஆ சொல்லலாம். Okay, diverse-ஆ இருக்கு, genetic group-ஆ இருக்குன்றத சொல்ல முடியும். So first option-ல ஏதாச்சும் தப்பு இருக்காது. Above risk was determining. Okay, சரி, determining using samples used previously. அப்ப எப்படி determining? Okay, so in an international consortium.
ஸோ ஆன் கொடுத்துருக்காங்க ஏன்னா இங்கே ஐ இருக்கு இது அட்ஜெக்டிவ்லாம் இதை நவுன்லாம் கால் த 1000 genome ப்ராஜெக்ட் ஓகே ஸோ ஆஸ் இந்தியன்ஸ் ஆர் அ டைவர்ஸ் ஜெனடிக் குரூப் ஓகே ஸோ வென் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் ஸோ இங்கே வந்து வாஸ் டிட்டர்மைண்டுன்னு கொடுத்துருக்காங்க அங்கே வாஸ் டிட்டர்மைனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வாஸ் determined using samples used previous. So used is a verb. So previous நீங்க கொடுத்திருக்காங்க. So what is the difference here? Used previously, which is a adverb that is given here. Okay, so அப்ப இங்க previous ன்னு சொல்லிட்டாங்க adjective ஆயிரும். So இங்க used ன்னு கொடுக்குமோ அதை qualify பண்ணி யூஸ் பண்ற மாதிரி சொல்றாங்க. As Indians are a diverse genetic group, the above risk was determined using samples used previously in an international consortium called 1000 genome project. So இதுல வந்து எல்லாமே நமக்கு சேஃபா தான் இருக்கு. ஓகேயா? Okay, so third statement வந்து better. So I don't think so there is any error over here. Okay, was determined using samples used previously in a international consortium. Okay, so இங்க என்ன தப்பு இருக்கு? The above risk was determined used okay, using samples. Okay, so using is what நமக்கு determined using ன்னு கொடுத்திருக்காங்க gerund form யூஸ் பண்ணிருக்காங்க used ன்னு சொல்லிட்டு நமக்கு கனெக்ட் ஆகாது was determined எதனால using samples used previously. Okay, so முன்னாடி யூஸ் பண்ண samples யூஸ் பண்ணி அப்படின்றாங்க so வேற இங்க நமக்கு தப்பா கொடுத்திருக்காங்க so fourth option நமக்கு கண்டிப்பா வரல so you need using here அப்பதான் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா சொல்ல முடியும் வேற ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா using samples தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க over here using samples previously. So இந்த இடத்துல நமக்கு ஸ்டார்டிங்ல 1ல determining கொடுத்ததுனால எரர் இருந்தது கண்டுபிடிச்சிட்டோம். As Indians are a diverse genetic group, the above risk was determined using samples. So இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? previously. So you need a adverbs option 3 தான் கரெக்டான ஆன்சர் ஓகே ஸோ நமக்கு நேரா இருக்கும் பேப்பர்ல ஸோ கிட்ட இருக்கிறதுனால ஈஸியா அண்டர்லைன் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் இங்க கொஞ்சம் நமக்கு அலைன்மெண்ட் மாறினதுனால இட்ஸ் டேக்கிங் டைம் பட் பி வெரி கேர்ஃபுல் ஸோ adverbs கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்களா ஸோ adverbs வந்து adjectiveஓ இல்ல அதே adverbயோ இல்லாட்டி ஒரு verbயோ குவாலிஃபை பண்ணி யூஸ் பண்ண முடியும் பட் இட் வில் நாட் குவாலிஃபை அ noun or a pronoun ஸோ அது வந்து கொஞ்சம் கிளாரிட்டியா நம்ம பார்க்கணும் தப்பா கொடுத்துருக்காங்கன்னா அதை வச்சு நம்ம எலிமினேட் பண்ண பார்க்கணும் ஓகே ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் question. Next one. Okay, so we have column here. So columns கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப ஈஸி தான் ரொம்ப டஃப் கிடையாது ஸோ ஆப்ஷன்ஸ்ல வந்து நமக்கு க்ளூஸ் இருக்கும் ஸோ மீனிங் நமக்கு உள்ள இருக்கிறது அவ்வளோ தெரியணும்னு கூட அவசியம் இல்லை ஸோ நீங்க அதை கனெக்ட் பண்ற அந்த வேர்ட்ஸை தான் நம்ம பார்க்கணும் சரியா ஓகே ஸோ குளோபல் பார்ட்னர்ஸ் ஹெல்ப் இன் பில்டிங் மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பை அக்ரீங் டேஷ் ஓகே ஸோ பை அக்ரீங் சம்திங் ஸோ யூ நீட் அ நவுன் பிகாஸ் பைன்றது நமக்கு ப்ரிப்போசிஷன் சொல்லலாம் ஸோ அடுத்து பாருங்க வேற என்ன கொடுத்துருக்காங்க இன்டர்நேஷனல் முடிஞ்சிருக்கு அப்ப adjective-ஆ so பக்கத்துல நமக்கு ஒரு noun தேவை okay so noun தேடணும் so all those சொன்னா positive negative இருக்கணும் was adopted and signed by the president of the constituent assembly okay so அதை follow up பண்ணி வரணும் so adjective பக்கத்துல noun தேவை அப்படின்னும் பொழுது kept noun கிடையாது but partnership is a noun டாக்டர் ராஜேந்திர பிரசாத்ன்றது proper noun தான் ஓகேயா but international டாக்டர் ராஜேந்திர பிரசாத்னு சொல்ல முடியாது so அதை குவாலிஃபை பண்றோம்னா international partnerships ன்னு சொல்லலாம் அப்ப B and E is a pair அப்ப B and E is a pairன்றது கன்ஃபார்மா சொல்லலாம் அப்படின்னும் பொழுது எல்லா ஆப்ஷனும் போயிருச்சு ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர் ஸோ இந்த மாதிரி க்ளூஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சரியா ஓகே ஸோ பி அண்ட் இ வந்து நமக்கு கரெக்டா லிங்க் ஆயிடுச்சு அப்போ சி அண்ட் எஃப் இஸ் ஆல்சோ அ பேர்ன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் ஓகேயா லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் Next one. So if you allow banks to fail depositors who operated under. So under is a preposition. So you need a noun beside that. அப்ப noun தேவைனா they noun கிடையாது. Okay. The physics Nobel Prize. Okay. But இங்க பேசினது வந்து banks depositors பேசியிருக்காங்க ஸோ அதுல லிங்க் பண்ண மாதிரி நமக்கு எதுவுமே இல்லையே ஸோ இஃப் யூ அலவ் பேங்க்ஸ் டு ஃபெயில் டெபாசிட்டர்ஸ் ஹூ ஆப்ரேட்டட் அண்டர் தே மேக் நோ ஓகே ஸோ அப்போ ஏ வந்து எதோடையும் லிங்க் ஆகலை அப்போ ஏ எதோடையும் லிங்க் ஆகலை அப்படின்னா ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர் அப்போ பி அண்ட் டி வந்து த ட்ரைம்ஸ் ஆஃப் சயின்ஸ் ஆர் பெஸ்ட் அப்ரோச்ட் வென் they make human lives easier or safer or simply offer hope புரியுதா சோ இப்போ ஏ வந்து அந்த பேங்க்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க சோ அதை நீங்க ரிலேட் பண்ற மாதிரி பாயிண்டே இல்ல சோ இட்ஸ் நாட் கோனா வாட் இஸ் ரிலேட் வித் எனி ஆஃப் த கொஸ்டின் எனி ஆஃப் த ஆப்ஷன் ஆல்சோ சோ அதை எலிமினேட் பண்ணும்போது ஆன்சர் நமக்கு கண்டுபிடிக்க முடியுது ஓகே சோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்
Okay, so next நமக்கு ஒரு phrase கொடுத்திருக்காங்க. We are gonna find whether it's right or not. Okay, சரி. So இங்க வந்து I felt awful when the teacher started to pass off the exam papers. Okay, இப்போ இந்த இடத்துல you should know the meaning of awful. Okay, so awful அப்படி இருக்காங்கன்னா ரொம்ப மோசமான அப்படின்னா ஒரு நெகட்டிவா எனக்கு ஒரு ஃபீல் வந்தது அப்படின்றது தான் awfulன்னு சொல்றாங்க. அப்போ what is the verb that can be used over there? So அதுதான் நம்ம தெளிவா பார்க்கணும். So I felt awful. நான் வந்து awful ஃபீல் பண்ண மோசமா when the teacher started to pass off ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த off எப்போ யூஸ் பண்ணுவோம்? when you switch off lights, when you separate things, when you put things off, அந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்றது. ஓகேயா? ஸோ எக்ஸாம் பேப்பர்ஸை அவங்க பாஸ் பேக் பண்ணும் பொழுது ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்ததை திருப்பி வாங்கிக்கிறோம் அப்படின்னும் பொழுது பாஸ் பேக் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க என்ன சொல்ல முடியும்? ஆப்ஷன் 1 இஸ் பாசிபிள். பாஸ் ஆன் இஸ் யூஆர் கிவிங் டு த பர்சன் அப்படின்னும் பொழுது பாஸ் ஆன் பண்ணும் பொழுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ ஃபெல்ட் ஆஃபுல் வென் த டீச்சர் ஸ்டார்டட் டு pass back the exam papers. Okay, புரியுதா? Okay, so let's move to the next question. Okay, those who hide under the mantle of promoting economic development while, okay, so while என்ற word use பண்ணும் பொழுது என்ன ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். Okay, so keep thinking. So while seek ன்னு கொடுத்திருக்கோம். So those who hide under the mantle of promoting economic development while seek to undermine human rights will be held to account including for their own human rights violations. Okay, so while எப்போ யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணும் பொழுது, அதாவது இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் வந்து விளையாடிட்டு இருக்கும் பொழுது நீங்க கீழே விழுந்து அடிபட்டுருது அப்படின்றத சொல்லும் பொழுது while my friend was playing, while my friend was playing her sister got hurt. Okay, so அப்போ two situations are there where ஒன்னு continuous tenseல நமக்கு இருக்கு. புரியுதா? அப்போ இங்க சொல்லும் பொழுது while seeking to undermine human rights ன்னு சொல்லாமா, அப்போ வந்து those who hide under the mantle of promoting economic development while seeking to undermine human rights will be held to account including for their own human rights violations. புரியுதா? ஸோ while பொழுது you need a continuous அந்த மாதிரி சொல்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் நமக்கு இருக்கும். ஸோ while playing I got hurt ன்னு கூட நம்ம சொல்லலாம். நான் விளையாடும் போது எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்றத சொல்றோம். புரியுதா? ஓகே, ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை. ஸோ இங்க சீக்கிங் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ல நமக்கு சீக்கிங் தான் இருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம க்ளூவா எடுத்துக்க முடியாது. டு அண்டர்மைனிங் நோ, டு அண்டர்மைன் இஸ் ரைட். ஓகே, ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் போயிருச்சு. ஓகே, ஸோ அண்டர்மைண்ட் இடி கொடுத்துருக்காங்க. நம்ம 2 பக்கத்துல V1 ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 5. ஸோ இங்க சீக் மட்டும் இருக்கிறதுனால நோ இம்ப்ரூவ்மெண்ட்டும் நமக்கு போயிருச்சு. ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கிராமர் ரூல்ஸும் ஹெல்ப் பண்ணும். சம்டைம்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் சென்டென்ஸோட மீனிங்கும் நமக்கு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு we have to concentrate a little bit. So equally important was the fact that lakhs of farmers were sitting at the Delhi borders, but the government has display insensitivity in refusing to listen to them. Okay, சரி. ஸோ இங்க படிக்கும் பொழுதே ஹேஸ் பக்கத்துல V3 இல்லை. ஓகே, ஸோ அப்போ என்ன வரணும்? நோ ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தாச்சா? அடுத்தது ஸோ இங்க சொல்லும் போது த கவர்மெண்ட் விச் இஸ் சிங்குலர் இன் ஃபார்ம், அப்போ வேர் வராது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாஸ் ஆர் இருக்கு, பட் சென்டென்ஸ் வந்து வாஸ்ல நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும் நமக்கு? த டெல்லி பார்டர்ஸ் பட் த கவர்மெண்ட் ஆர் டிஸ்பிளே. நோ, ஆர் பக்கத்துல ஆர் இஸ் அ ஹெல்பிங் verb, பக்கத்துல V3s யூஸ் பண்ணலாம். ஓகே, பாசிவா இருந்துச்சுன்னா, இல்ல ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பிரசன்ட் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா, இல்ல adjectives நீங்க யூஸ் பண்ணலாம் பொசிசிவ் கேஸ்ல. ஸோ இங்க வந்து ஆர் டிஸ்பிளே இஸ் அ பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb. ஸோ தேர்ட் ஆப்ஷனும் நமக்கு எலிமினேட் ஆயிடுச்சு. அப்போ பட் த கவர்மெண்ட் வாஸ் டிஸ்பிளேயிங் insensitivity of refusing. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The purpose of this nomination, அப்ப this is what it is a demonstrative adjective. பக்கத்துல noun நமக்கு தேவை. சிங்குலரா இருக்கிற noun தான் நமக்கு தேவை. this யூஸ் பண்ணா singular, that யூஸ் பண்ணா singular, ஆனா these those யூஸ் பண்ணா plural nouns நமக்கு இருக்கணும். சரியா? ஸோ அதுதான் நம்மளோட க்ளூவே. அப்போ வந்து நீங்க கீழே பார்க்கும்போது நாமினேஷன்ஸ் போயிருச்சா? இங்க நாமினேஷன்ஸ் போயிருச்சு, இங்கே நாமினேஷன் இருக்கு, இங்க நாமினேஷன் இருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஸோ திஸ் நாமினேஷன் is on enables the house. Okay, so is on enables the house grammatically not a standard part. Okay, so no replacement. Okay, so the house to draw on the expertise of those eminent members. Eminent na enadhu?
very famous or renowned people சொல்லுவோம். So who are nominated and thus enrich the debate in the house. Okay, so இதுக்கும் கீழே உள்ளதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பாருங்க. It is not a passive voice sentence. Okay, ஆக்டிவ்ல தான் நமக்கு இருக்கு. அப்போ என்ன சொல்லலாம்? To enable நம்ம சொல்லலாம். So V1. So the purpose of this nomination is to enable the house to draw, which is option 3. To be enabled ன்னு சொல்லியிருந்தா நம்ம இங்க by form யூஸ் பண்ணி சப்ஜெக்டால பண்ணப்பட்டிருக்குன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ இங்க வந்து நம்ம நார்மல் ஃபார்ம் தான் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி ஹேவ் க்ளோஸ் டெஸ்ட். ஸோ க்ளோஸ் டெஸ்ட் பண்ணும்பொழுது ஸோ யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, திருப்பி அந்த டிப் என்னன்றதை ரெஃபர் பண்ணுங்க, இல்லை எந்த வீடியோவில் சொன்னோன்ட்டு. ஸோ எல்லா வீடியோஸையும் முக்கால்வாசி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நல்லா ஐ டென்ட் ரிப்பீட் இன் தட் பர்டிகுலர் பேப்பர். ஓகே, ஸோ க்ளோஸ் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணும்பொழுது ஒரு வாட்டி ரீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ட்ரை டு அட்டென்ட் த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ். லைக் செகண்ட் ரீடிங்கில் ட்ரை டு அட்டென்ட் த ஆப்ஷன்ஸ். ஓகே, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் யூல் ஹேவ் த க்ளூ வேர்ட்ஸ் இந்த பாட்டம் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் ஆனால் கொஸ்டினாக கேட்டிருக்கிறது கீழே வந்து அதோடைய ஆன்சர்ஸ் வந்து லிங்க்டாக இருக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் ரீட் பண்ணுறதுனால அந்த கான்டெக்ஸ்டையும் ரஃபாக புரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து அது என்ன டென்ஸில் இருக்குன்னு புரிஞ்சுப்பீங்க. ஸோ அங்கே வந்து வேர்ட்ஸ் பாசிட்டிவாக நெகட்டிவாக எடுக்கணுமா அப்படின்ற ஐடியா ஒரு கிளான்ஸ் அப்போ தெரியும். நான் வந்து ஐம் நாட் ஆஸ்கிங் யூ டு கம்ப்ளீட்லி நோ த மீனிங். ஓகே, ஸோ ஜஸ்ட் ட்ரை டு ஹாவ் அ வியூ ஆன் தட். ஸோ ஒரு 30 seconds to 40 seconds. Okay, try to I mean glance it to the like fully. Okay, so do it. அதுக்கப்புறம் சால்வ் பண்ணும்பொழுது உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே, ஸோ ட்ரை டு இன்வெஸ்ட் இட் வைல் யூ ப்ராக்டிஸ். அப்புறமா வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் போடும்பொழுது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ டேரெக்டாக இந்த டிப் எடுத்துகிட்டு போய் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணால் டைம் எவ்வளோ ஆகுதுன்றது உங்களால் கணிக்கவே முடியாது. ஓகே, ஸோ இதான் நாங்கள் சொல்லியிருந்தேன். ஸோ கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா இந்த விஷயமும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ let's start reading. So improving the pieces of legislation through detailed dash by parliament. Okay, so by இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து என்ன இருக்கு? டீட்டெயில்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில்டுனா என்னது? அட்ஜெக்டிவ் சொல்லாமா? அப்போ இங்கே ஒரு நவுன் நமக்கு தேவை. ஓகே, பை பார்லிமெண்ட் த்ரூ இட்ஸ் கமிட்டி இஸ் ஹிஸ்டாரிக்கலி அண்ட் ஏன்ஷியன்ட் ப்ராக்டிஸ். ஸோ இந்த ப்ராக்டிஸ்க்கும் இந்த ப்ராக்டிஸ்க்கும் என்ன வித்தியாசம்? இந்த ப்ராக்டிஸை நவுன்னு சொல்லுவோம், இந்த ப்ராக்டிஸை வேர்ப்னு சொல்லுவோம், ஆக்ஷன் வேர்டுன்னு சொல்லலாம். ஸோ இது எக்ஸாக்டாக என்ன நமக்கு பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்க அந்த ப்ராக்டிஸை சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இம்ப்ரூவிங் த பீஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷனை த்ரூ டீட்டெயில்டு சம்திங் பை பார்லிமெண்ட் த்ரூ எதனால பண்ணுறாங்க? அதோட கமிட்டிஸ் ஹிஸ்டாரிக்கலி அண்ட் ஏன்ஷியன்ட் ப்ராக்டிஸ். அது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் ப்ராக்டிஸ் த்ரூ இந்த கமிட்டிஸ் பண்ணுறது அப்படின்றாங்க. ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உண்மையாக பார்த்தீங்கன்னா, த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஹேஸ் பீன் டூயிங் இட் சின்ஸ் 16th century. ஸோ இது ஆல்ரெடி பிரிட்டிஷ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க 16th centuryலேருந்து அப்படின்றாங்க. த இந்தியன் டேஷ் ஆஃப் லெஜிஸ்லேஷன். ஸோ இந்தியா அப்படின்னு சொன்னா நவுன்னு சொல்லலாம், இந்தியன்னு சொன்னா அட்ஜெக்டிவ் தான் சொல்ல முடியும். அப்போ இங்கே நமக்கு என்ன தேவை? நவுன் தேவைப்படுது. ஓகே, ஸோ ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் ஸ்க்ரூட்டினி ஆஃப் பில்ஸ் கோஸ் பேக் டு த போஸ்ட் மான்டெகோ கிளெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ அது அந்த பர்சனோட ரிஃபார்ம்ஸ். ஸோ த சொல்லி ஒரு நவுனை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் நோட் தட் த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி விச், ஓகே, ஸோ அதை தான் சொல்கிறாங்க, வாஸ் த பார்லிமெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. ஸோ இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் வந்து வாஸ் அ பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்கு, பிரிட்டிஷ் இந்தியா. had set up 3 committees. So இந்த committees வச்சு தான் அவங்க அங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க? ancient practiceலாம் பண்ணத பத்தி பேசியிருந்தாங்க. So the committee on petitions relating to bills select the committee of amendments of dash. Okay, so amendments of preposition, orders noun, அப்ப இங்க adjective தேவை. So இதெல்லாம் நோட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். So இந்த flowல நீங்க போட்டே வரும்பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். So அதுக்காக தான் ரீட் பண்றேன். Okay, and select committees on bills. So thus even the colonial parliament. What do you mean by colonial? கொலோனியல்ஸ்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் தான். இப்போ நம்ம இந்தியாவில் முன்னாடி அவங்க தான் இருந்தாங்க. தேவர் ட்ரீட்டிங் அஸ் as slaves. ஓகே, ஸோ அங்கே ஒரு மைனர் பீப்புள் வேர் தேவர் ரூலிங் த அதர் கண்ட்ரி, அவங்களுக்கு கொலோனியல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வேர் இங்கே நம்ம என்ன சொல்லலாம், தஸ் ஈவன் த கொலோனியல் பார்லிமெண்ட் ரெக்கக்னைஸ் த நீட் அண்ட் த யூஸ்ஃபுல்னஸ். ஸோ அவங்க கூட வந்து தே ஹவ் ரெக்கக்னைஸ் த நீட் அண்ட் த ஃபுல்னஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்ரி ஸ்க்ரூட்டினியை பற்றி ஆஃப் பில்ஸ் எப்படி brought to the house by the government. Okay, it was brought to the particular house by the government. ஸோ அதை பற்றி அவங்களுக்கு தெரியுது, அந்த ஸ்க்ரூட்டினி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ரீ இந்தியாஸ் பார்லிமெண்ட் வந்து இட் இஸ் எஸ்டாப்ளிஷ் அ வாஸ்ட் நெட்வொர்க் கொண்டு வந்திருக்கு இந்தியோட பார்லிமெண்ட். எப்படி? ஆஃப் கமிட்டிஸ் டு அண்டர்டேக் ஸ்க்ரூட்டினி ஆஃப் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் இன்க்ளூடிங் பில்ஸ். வாட் யூ மீன் பை ஸ்க்ரூட்டினி? யூ ஆர் மினிமைசிங் சம்திங், வேற தேவையில்லாததை எடுத்துட்டு பண்றதை நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸ்க்ரூ பண்றோம் அப்படின்னா இன்னும் டைட்டன் பண்றோம், தேவையில்லாத எடுத்து தான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்க்ரூட்டினி அப்படின்றதையும் சொல்லுவாங்க.
So prior to the dash of standing committee, the Indian Parliament, அப்ப இந்தியன்ன்றது adjective so அதுக்காக தான் சொன்னேன், used to appoint select committees, joint select committees, etc. for detailed scrutiny. Clue word புரியுதா? மேல detailed adjective ன்னு சொன்னா பக்கத்துல noun தேவை, அப்ப இங்க scrutiny வந்துச்சு, அப்ப அங்க அதுதான் ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கும். So of important legislative proposals of government. So with the formation of standing committee, the organization for dash select or joint select committees are fewer இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் நமக்கு என்னது, ஆப்ஷன் 4. ஸோ இதில் நான் இதோட மீனிங் எதுவுமே நான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. நமக்கு இங்கேயே வந்து டீடைல்டு ஸ்க்ரூட்டினியை பற்றி பேசியிருக்காங்க. ஆப்வியஸ்லி ஓவர் தேர் ஆல்சோ யூ நீட் த சேம் வேர்ட். ஸோ வாட் யூ மீன் பை பெருசெல், இந்த வேர்டை வெக்காப்ஸில் ஃபர்ஸ்ட் வேர்டாக வந்து ரீசெண்டாக இருக்கிறதுல தான் போட்டிருந்தேன். இட் இஸ் அ ரிசர்ச் தட் இஸ் டன். ஓகே, ஒரு எக்ஸாமினேஷன் ஒரு ரிசர்ச்சை சொல்லும் பொழுது ஒரு ஆய்வு பற்றி பேசுறீங்கன்னா நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so next one இங்க exposure, experience, acquaintance, observations, perspicacity. Okay, சரி. So அப்போ இங்க என்ன நமக்கு வரும்? Second option, Indian. Exposure is a verb, right? Okay, so அப்போ நமக்கு என்ன தேவை, ஒரு positive word negative word அப்படின்றத பார்க்கலாம். The Indian acquiescence of legislative scrutiny. Okay, so it is like அந்த particular Indian என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. So you need a noun. So noun ன்னு சொல்லும் பொழுது option 3 is possible. So இதையும் நவுனாவும் யூஸ் பண்ணலாம், நீங்க verb-ஆவும் யூஸ் பண்ணலாம். சரியா? So she experienced from this particular organization, herself from this particular organization சொல்லும் பொழுது நீங்க இங்க அதை டி போட்டுட்டீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், verb-ஆ யூஸ் பண்ணலாம். இல்லை சிங்குலரா ப்ரெசென்ட்ல யூஸ் பண்றீங்கன்னா கூட verb-ஆ யூஸ் பண்ணலாம். ஸோ சில வேர்டு நம்ம verb-ஆவோ நவுனாவோ ரெண்டு விதமா கூட யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த blank வந்து நம்ம எங்க பார்த்தோம், ஸோ இந்த இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ யூ நீட் அ அட்ஜெக்டிவ்னு சொல்லியிருந்தேன், கேரக்டர் ஆர் கான்சிக்வன்ஸ் ஆர் சிச்சுவேஷன். ஸோ ஆல் தீஸ் ஆர் நவுன். அப்போ எது வந்து நீங்கள் அட்ஜெக்டிவாக போட முடியும், ஸ்டாண்டிங் தான் அட்ஜெக்டிவாக போட முடியும். அப்போ ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் அண்ட் செலக்ட் கமிட்டி சொல்லலாம்ல. ஓகே, ஸோ இது ஒன்று தான் நமக்கு அட்ஜெக்டிவ். அப்போ பாக்கி எல்லாமே நவுன்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே, அதுக்கு நிறைய நம்ம வந்து ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா you will be able to find out things. Okay, so next blank is over here. So prior to creation, design, evolution, structure or formation. So formation அப்படின்ற வேர்டை நம்ம நடுவில் எங்கேயோ பார்த்தோம்ல, இங்க பாருங்க, the formation standing committee. அவங்க மேல ஸ்டாண்டிங் தான் வரும்ன்றதுக்கு க்ளூவும் நமக்கு இங்க இருக்கு, ஃபார்மேஷனும் இங்க இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா prior to the formation of standing committees. ஸோ அதே லைன் வந்து யூ ஹேவ் இட் ஓவர் தேர். ஸோ இந்த மாதிரி க்ளூஸ்க்காக தான் ஃபுல்லாக ஒரு வாட்டி ரீட் பண்ண சொன்னேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ வித் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டாண்டிங் கமிட்டி த அக்கேஷன்ஸ் ஃபார் டேஷ் செலக்ட். ஸோ யூ நீட் அ adjective. ஸோ ஆர் ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டிஸ் ஆர் ஃபியூவாக இருக்கு. ஸோ அப்பாயிண்டிங் யூ நீட் அ adjective. ஸோ அப்பாயிண்டிங்ன்றத யூஸ் பண்ணலாம். இதை நவுன், இதை வேர்பாக யூஸ் பண்ணலாம், வேர்ப். அண்ட் ஓவர் தேர் டெலிகேட் பண்ணணும், ஒரு ஒர்க்கை டெலிகேட் பண்ணுறோன்னு வாங்கல, அதுவும் நமக்கு ஆக்ஷன் வேர்ட் தான். ஸோ அப்பாயிண்டிங் வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் யூ ஹேவ் வேர்ட் ஸ்வாப். ஸோ வேர்ட் ஸ்வாப் வரும்பொழுது எது கரெக்டாக இருக்கும்ன்றதை வச்சு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணா கூட போட முடியும். சரியா? The monetary policy committee voted to raise the policy repo rate by 40 basis points to 4.4% with deficit effect. டெபிசிட்ன்றது எஃபெக்டா? டெபிசிட் இஸ் சம்திங் விச் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம், பட் இட் இஸ் நாட் அ எஃபெக்ட். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெபிசிட் இஸ் அ நவுன், எஃபெக்டும் நமக்கு நவுன் தான். ஸோ அதனால இந்த இடத்துல பியில் வந்து தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் இங்கே டூ ரைஸ், டூ பக்கத்தில் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் இருக்கும். ஸோ கரெக்டாக தான் இருக்கு. ஒர்க்கிங் வர வாய்ப்பு இல்லை, பட் இமீடியட்ன்றது நமக்கு வர வாய்ப்பு இருக்கு, பிகாஸ் வேர்பா யூஸ் பண்ண முடியும்னு சொல்றேன். ஆனால் அங்கே வந்து டூ இமீடியட் த பாலிசின்னு சொல்ல மாட்டோம். அப்போ ஏ கான்ஸ்டன்டா கரெக்டாக தான் இருக்கு. அப்போ ஏ மாறாதுன்னும் பொழுது ஏ இருக்கிற ஆப்ஷன் எல்லாம் எடுத்துடலாம். ஸோ பிசியை மட்டும் செக் பண்ணா போதும். ஸோ பிசியை மட்டும் செக் பண்ணோம்னா இங்கே டவுட் வந்துச்சுல, அப்போ பி கண்டிப்பாக மாறணும், எதோட சியோட மாறணும். அப்போ இங்கே ஏர்ன் சொன்னா யூ நீட் அ சிங்குலர் நவுன் இயர். அப்போ டெபிசிட் சிங்குலர் நவுன்னு சொல்லலாம். அப்போ வித் இமீடியட் எஃபெக்ட், அப்போ இமீடியட் இங்கே என்ன ஆயிரும், நமக்கு அட்ஜெக்டிவா மாறிடும். ஸோ தட் வுட் ஸ்டில் லீவ் அ what is it, still leave a deficit of 1 million even as many more get added. Okay, புரியுதா? அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Okay, Sweden, which has stayed out of military alliance. Okay, so military alliance, which is a noun, for 200 years, stated that NATO members would strengthen would pakatla base form of work. Okay, so its national security and stability in Baltic and Nordic nations. Okay, so for years there has been talk about developing a Buddhist circuit with a seamless connectivity and comfortable travel between the major pilgrimage sites in Nepal and India. So I don't think so there is any error. அப்படியே அந்த flow கரெக்டா தான் நமக்கு போயிட்டு இருந்தது. இங்க ரெண்டும் கண்டிப்பா மாறல. ஏன்னா இதை வந்து நீங்க adjective சொல்லலாம், இதை noun சொல்லலாம், இதை verb சொல்லலாம். அப்ப A எதுவுமே மாறல, B யும் மாறல. புரியுதா? ரெண்டு ஆப்ஷனை வச்சு பாக்கி எதுவும் மாறாதுன்னு சொல்ல முடியும். படிச்சு பார்த்து எதுவும் நமக்கு தப்பு இல்லை அப்படின்னாலுமே சொல்ல முடியும். ஓகேயா? So let's move to the next question. The Chinese are leaving no stone drivers to exploit the soft power potential of Buddhism, a fast growing religious mandatory. Okay. சரி, ஸோ இங்கே வந்து இந்த டிரைவர்ஸ் கரெக்டாக இருக்குமா அப்படின்றதுல ஒரு டவுட் இருக்கு. ஸோ பெர்ஹாப்ஸ் அண்ட் அடிஷ்னல் ஸ்டெப் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஸ்டிமுலேட்டர்னு சொல்லலாம். அப்போ கண்டிப்பாக சியை மாற்றி தான் ஆகணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் சைக்காலஜிக்கல் எவல்யூஷன்ஸ் குட் பி எம்பெடட் இன் த ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் மோர் ஸோ ஃபார் unturned of heavy transport vehicles. அப்போ சி கண்டிப்பா மாத்தணும் அப்படின்னும் பொழுது ஆப்ஷன் வந்து ரெண்டு தான் இருக்கு. ஸோ பாக்கி எல்லாமே எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஐதர் இட் இஸ் ஏ அண்ட் சி ஆர் பி அண்ட் சி. பட் ஏல வந்து ஒரு டவுட் நமக்கு இருந்துச்சு. ஸோ பி பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி. பி எங்க இருக்கு? மேண்டேட். ரிலிஜியஸ் இஸ் adjective, mandatory is a noun. ஸோ அங்க கான்டெக்ட்ல நம்ம கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட் growing religious mandatory that has 500 million adherents. ஓகே, ஸோ adherents is nothing but ஒரு விஷயத்தை பின்பற்றவங்க இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. அப்போ வந்துட்டு இங்க B நமக்கு சேஞ்ச் ஆக போறது இல்ல. அப்ப the Chinese are leaving no stone unturned to exploit the soft power potential of Buddhism. So இந்த இடத்துல for பக்கத்துல நமக்கு என்ன தேவை? ஒரு noun தேவை. ஏன்னா அது preposition. அப்ப noun தேவைனா drivers is a noun. Okay, so framework more so for drivers of heavy transport ஓட்டுறவங்கள டிரைவர்ஸ் தான் சொல்லுவோம். அப்ப இங்க நமக்கு நவுன் தான் தேவை. அப்ப என்ன ஆன்சர்? நமக்கு ஆப்ஷன் 4 will be the right answer. Okay, so next question. Okay, so next we have parajumbles. So parajumblesல first எதுவுமே தெரியலனா introductory sentence கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ப்ரொனவுன்ஸ், கன்ஜங்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிகாஸ் தட் cannot be a starter. ஓகே, ஸோ பட் சம் கேசஸ்ல ஹீனே ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க, பேரே கொடுக்கலனா அதை தான் நம்ம பிகினிங்கா யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுலயும் கான்ஷியஸா இருந்துக்கணும். ஓகே, ஸோ ரீட் பண்ணும்பொழுது புரியும். இன்னொன்று பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா அந்த இடத்துலயும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பிகாஸ் முன்னாடி ஒருத்தவங்க சொல்லியிருந்தா தான் அவங்க பொசஸ் பண்ற விஷயத்தை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ அதுவும் நம்மளோட க்ளூ தான். ஓகே, ஸோ இங்க வந்து பட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் அ கன்ஜங்ஷன் இயர். ஸோ ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு இருக்கணும். ஆஸ் த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா யாரு? நேரு பிளேட் அண்ட் அட்மைரபிள் ரோல் இன் லீடிங் த யங் நேஷன். ஓகே, ஸோ அவரை பத்தி இருக்கு. ஓகே, ஸோ திஸ் சென்ஸ், ஓகே, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ், வேற ஏதோ ஒரு சென்ஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, அதை ரிலேட் பண்ணியிருக்காங்க. பட் திஸ் கேனாட் பி அன் இன்ட்ரோடக்டரி. திஸ் ஆல்சோ, பட் இங்க வந்து பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்ல அவரை பத்தி ஒன்னு சொன்னதுனால இட் வாஸ். ஸோ இட்னா எதை சொல்றாங்க தெரியாது. ஸோ தட் ஆல்சோ கேனாட் பி அன் இன்ட்ரோடக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ஹிஸ் கமிட்மெண்ட். ஓகே, ஸோ இது என்னது? பொசசிவ் ப்ரொனவுன் கிடையாது, பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஸோ அவரோட கமிட்மெண்ட் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ ஹிஸ் கமிட்மெண்ட் டு இந்தியாஸ் ஃப்ரீடம். ஸோ யாரு? நேருவை பத்தி தான் பேசியிருக்காங்க. ஸோ பி கன்ஃபார்மா சொல்லலாம், இட் இஸ் அ introductory statement. So B நம்ம போட்டாச்சு. Okay, so next என்ன சொல்ல முடியும்? First we'll read the B part. Okay, so as the first prime minister of independent India, Nehru played an admirable role in leading the young nation and preventing it from disassemble. Okay, so disassemble is what? பிரிக்காம ஒண்ணா இருக்கிற மாதிரி, or as many thought would happen from the disintegrating. Okay, so இங்க வந்து சம்திங் விச் இஸ் லைக் அப்படியே கனெக்ட் ஆகி போகாம, ஓகே, ஸோ பிரியாம வைக்கிறதுக்கு அவர் வந்து பண்ணியிருக்காரு, அவர் ப்ரிவென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இன் திஸ் சென்ஸ்ன்னு சொல்றீங்கன்னா இன் வாட் சென்ஸ்? ஸோ முன்னாடி ஏதோ ஒன்று கோட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இட் வாஸ் அ நேச்சுரல் அண்ட் இன்எவிட்டபிள் தட் இந்தியன் நேஷனலிசம் ஷுட் ரிசென்ட் ஏலியன் ரூல். ஓகே, ஸோ இன்எவிட்டபிள் இஸ் தவிர்க்க முடியாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் ரூல் கொண்டு வரணும். ஸோ ஹீ ரோட் அண்ட் autobiography and yet it was curious how large numbers of our intelligentsia
accepted cautiously or uncautiously the British ideology of empire அப்படின்னு ஏதோ ஒன்று அவர் ஆட்டோபயோகிராஃபி பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. ஓகே, பட் இதை வந்து இதுக்கு அடுத்து போட முடியாதுல்ல. ஸோ இது வந்து நார்மலாக வந்து அவங்களோட ரூலை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, his commitment to India's freedom. So introduction about the person, அதுக்கப்புறம் அவரோட commitment to India's freedom was never in doubt, but in spite of himself he could not but manifest key aspects of colonial appraisal. Okay, so அவர் வந்து கொண்டு வந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அப்போ பாசிபிலிட்டி நமக்கு இருக்கா அவர் கொண்டு வந்த ஒரு ஃப்ரீடம் பத்தி? ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் ஆர் இந்த சென்டென்ஸ் இருக்கு. ஸோ வேற இங்க நேருன்னு கொடுத்துருக்காங்க, இங்க நேருஸ் வியூ என்னன்றதை கொடுத்துருக்காங்க, அப்புறம் அவரோட கமிட்மெண்ட்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். வில் ஜஸ்ட் ரீட் தட். பட் இன் ஒன் வே நேருஸ் வியூ ஆஃப் இந்தியாஸ் பாஸ்ட் வாஸ் ஆஃப் dismissal and impatience and impedient to India's push for progress and modernity. What do you mean by impedient? ஒரு தடை, அதை பத்தி பேசுறோம் நம்ம தான். ஸோ அவருக்கு இருந்த தடை டு இந்தியாஸ் புஷ், அதுதான் வந்து progress and modernity கொண்டு வர யூஸ் ஆச்சு. ஸோ யூ கேன் சே A as the next statement because இங்க அவரோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் அவரோட வியூல அவர் என்ன சொல்றாரு, பாஸ்ட் இதை பத்தி சொல்லிட்டு அவருக்கு இருந்த தடையை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லலாம். சொன்ன பிறகு நீங்க என்ன சொல்லலாம், இந்த சென்ஸ்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, he was a product of colonial prejudice and had internalized like so many others of angelicized elite the superficial but deliberate disdain. Okay, so deliberate-ஆவே அவரை அலட்சியம் பண்ணது வந்து of Indian culture and specifically Hindu civilization. Okay, so அந்த இந்தியன் கல்ச்சரை ஃபுல்லாவே வந்து அலட்சியப்படுத்தினது தான் வந்து இந்த விஷயத்துக்கான ஒரு ஐ மீன் இந்த மாதிரி ஆட்டோபயோகிராஃபிலாம் எழுதி கொடுத்துருக்காருல, ஸோ அதெல்லாம் காரணம்னு சொல்றாங்க. ஸோ பிக்கு அப்புறம் நம்ம ஏ சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இன் திஸ் சென்ஸ். ஓகே, ஸோ இங்க வந்து அவர் ப்ராக்ரஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ சி இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஹிஸ் கமிட்மெண்ட் வருமா, இல்லை இட் வாஸ் நேச்சுரல் அண்ட் இன்எவிட்டபிள். இந்த ஆட்டோபயோகிராஃபின்றது நம்ம நடுவில் திணிக்கிற மாதிரி இருக்கு. ஓகேயா, ஸோ இதெல்லாம் பண்ண பிறகு அவர் வந்து இந்த விஷயத்தை எழுதியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இங்க என்ன சொல்லலாம், அவரோட கமிட்மெண்ட் பத்தி பேசியிருக்காங்க. Okay, so D is natural. Okay, his commitment to India's freedom was never in doubt, but in spite of himself, he could not but manifest key aspects of colonial appraisal. So, இது சொல்றது வந்து okay, so it was natural. It was அப்படின்னா சி என்ன சொல்லியிருக்காங்க in this sense. ஓகே, அலட்சியம் பண்ணியிருக்காங்க. should recent alien rule, he wrote an autobiography and yet it was a curious and how large numbers of our intelligence. ஸோ இங்கே வந்து இ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேயா, ஸோ இங்கே தான் வந்து இருக்கிற சீக்வன்ஸ். ஸோ இது ஒரு வாட்டி படிங்க, இதை படித்து பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே புரியும். ஸோ நேரு கொண்டு வந்த ஒரு விஷயம், ஸோ என்னெல்லாம் அவர் அலட்சியங்களை ஃபேஸ் பண்ணாரு, தடைகளை ஃபேஸ் பண்ணாரு, அது மீறி அவர் செஞ்ச விஷயங்கள், அவர் கொண்டு வந்த ஆட்டோபயோகிராஃபி, இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட கமிட்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட், ஸோ ஜஸ்ட் செக் இட். ஸோ நீங்கள் வந்துட்டு இதையும் செக் பண்ணி ஆன்சரை நீங்கள் கமெண்ட்ல போடுங்க. ஓகே, ஸோ இஃப் you have any views on that, you can still put it in the comment. Okay, so third sentence is C, which is option 3. Okay, so next is first sentence is B, confirm. எதுமே தெரியலனா ஒன்னு கண்டுபிடிச்சு கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா கூட ஆன்சரை எக்ஸாம்ல போட்டுருங்க. Okay, so fifth last sentence is D, which is option 4. Okay, so next is second sentence is A, which is option 1 நமக்கு வரும். Okay, so next one பாத்தீங்கன்னா fourth sentence is E, which is option 5. Okay, சரி. ஸோ இன்னைக்கு செஷனில் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி ரீட் பண்ணலாம் அண்ட் சால்வ் பண்ணுற ஐடியாஸ் எவ்ரி திங். ஸோ see you guys tomorrow. Have a very great day. Thank you.